ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது வாய்ஸ் ஆஃப் டிகே சேனல். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஃபைட்டர் டேங்க் செட்டப் ஒன்று செய்ய போகிறோம். இது தான் எங்களோட ஃபைட்டர் டேங்க். வாங்க நான் இந்த டேங்க்கை எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பீட்டா ப்ரீடிங் போடுறேன்னு. அதுக்கு தான் நான் இன்றைக்கி பீட்டா வாங்கிட்டு வந்தேன். இதை நாங்கள் கண்டிஷன் பண்ணிவிட்டு பிறகு நாங்கள் ப்ரீடிங்க்கு விடுவோம். வாங்க நாங்கள் செட் பண்ணுறதை பார்க்கலாம். நீங்கள் இப்படி ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு மேலே உள்ள பீஸை வெட்டிக்கோங்க. மேலே இருக்க பீஸ் எங்களுக்கு தேவையில்லை, கீழே உள்ளது வீசிக்கோங்க. இப்போ வாங்க நாங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். நான் ஏற்கனவே கண்டிஷன் பண்ண வாட்டர் தான் ஊற்றுறேன். சால்ட்டெல்லாம் போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் பீட்டாஸ் டெக்கரேஷன்ஸை ரொம்பவே ஆசைப்படும். அதனால் நாங்கள் கல் பொறுக்க போவோம். இந்த இடத்துல தான் நான் கல்லெல்லாம் எடுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீட்டு கார்டனில் இருந்து தான் நான் எடுக்கிறேன். எவ்வளோ மரம்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் பார்த்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எங்களோட மேனை விட்டு எடுப்போம். ஏறுறாரு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப கவனமாக எடுக்கணும். எடுக்கலாம், இல்லாட்டி கடையில் வாங்கலாம். ஆனால் எடுக்கிறது ரொம்ப நல்லோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா கல்லையும் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் பாசி படிஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. வாங்க நாங்கள் கல்லெல்லாம் கழுவ போவோம். கூட கல் போடக்கூடாது, ஏன்னா பீட்டாவுக்கு இருக்க இடம் வேணும். நல்லா வாஷ் பண்ணிக்கிறதும். இப்போ நாங்கள் கழுவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்களோட பாட்டிலில் நாங்கள் இந்த கல்லெல்லாம் போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு சின்னதெல்லாம் போட்டுட்டு பிறகு பெருசாக போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது தான் எங்களோட பீட்டா. எனக்கு ரொம்ப பெருசாக கிடைக்கல, சின்னது தான் கிடச்சி. வாங்க நாங்கள் இப்போ இதை உள்ளுக்க போடுவோம். கொஞ்சம் உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உடைச்சதுக்கு அப்புறம் போடுவோம். உடைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த டப்பாவுக்கு போட்டுட்டு தான் பிடிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பாட்டிலில் தண்ணி இருக்குது. அப்போ அதையும் போட்டுக்கிட்டால் கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தானே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பீட்டா எப்படி இருக்குன்னு. தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பயப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே நான் நிறைய ஃபைட்டர் வளர்த்துருக்கேன். ப்ரீடிங் விட்டு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கட்டாயம் அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரீடிங் செட்டப்பை காட்டுவேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.